இந்த விழாவிற்கு நான் வர முடியுமா என்ற கேள்வி எனக்கு, வருவாரா என்ற கேள்வி சந்திரபாபுவுக்கும் கவிப்பேரரசு. காரணம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூட்டத்தொடர் என்பது சாதாரணமாக இல்லை, அனல் பறக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளை விட இப்போது மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையை பெறவில்லை என்ற காரணத்தினால் குணம் மாறியிருப்பார்கள் என்று கருதினோம். ஆனால் அவர்கள் முன்பை விட இன்னும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற சூழலில் எதிர்க்கட்சிகளுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு போராடி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் இந்த நூல் எனக்கு டெல்லியிலே கிடைத்தது. ஆனால் கடந்த ஒரு வார காலமாகவே பல்வேறு பிரச்சனைகள், நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எதிர்க்கட்சிகளுக்கு பேச அனுமதி இல்லை, எதிர்க்கட்சி தலைவருக்கே பேச அனுமதி கிடையாது. எழுந்து நின்று பேச ஆரம்பித்த அரசாங்கத்தை ஒரு சொல் சொன்னால் அடுத்த நிமிடம் ஒலிபெருக்கி அணைக்கப்படும். அதை மீறி குரல் எழுப்பினால் வெளியே அந்த குரல் சென்று சேராது. நாடாளுமன்றத்திற்கென்று இருக்கின்ற தொலைக்காட்சி என்பது ஆளுங்கட்சி வரிசையை மட்டுமே காட்டுமே தவிர எங்களை காட்டுவதில்லை. ஆனால் வெளியே சென்று ஆட்சியாளர்களும் அவையை நடத்துபவர்களும் எதிர்க்கட்சியினர் சபைக்கு நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்கிற மூலமாக மக்கள் எங்களை பற்றி கருதுவது எதிர்க்கட்சியினர் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று. ஆனால் எந்த அளவிற்கு அங்கே சிரமப்படுகிறோம், கடமையாற்றுகிறோம், ஜனநாயகத்தின் மாண்பை காட்ட நாங்கள் பாடுபடுகிறோம் என்பதை அறிந்தவர்கள் உணர்வார்கள், உணர்ந்தவர்கள் எங்களை ஊக்குவிப்பார்கள். இன்று காலை கூட கழகத்தினுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் டெல்லியில் இருக்கின்ற அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டும் அங்கிருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்தும் தலைவருடைய நினைவு நாளை அங்கே அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக நடத்த பணித்தார்கள். தொலைக்காட்சியை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், எல்லா கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் வந்திருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு கலைஞர் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய அன்பு, மரியாதை, பற்று. அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவசரமாக நாடாளுமன்றத்திற்கு சென்று ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்காக போராடி அதை நிலைநிறுத்திவிட்டு 1:30 மணிக்கு நான் விமானத்தை பிடிப்பதற்கு 12 மணிக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து கிளம்பி எப்படியோ அதை பிடித்து இப்போது வந்து சேர்ந்திருக்கிறேன். இரவு 9 மணிக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தால் காலை 6:30 மணிக்கு சென்றாக வேண்டும். நான் வந்ததற்கு காரணம், கலைஞர் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பற்று, கவிஞர் மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய அன்பு. நான் வந்தது கலைஞருக்காகவும் கவிஞருக்காகவும். சந்திரபாபு அவர்கள் தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருந்தார். கவிஞருடைய உதவியாளர் பாஸ்கரும் தொடர்பில் இருந்தார். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதற்கு அங்கு நடைபெற்றவற்றை அவருக்கு நான் காணொளி மூலம் அனுப்புகிற போது அவர் பார்த்தார், கவிஞர் பார்க்கவில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம், இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, முடிந்தால் நிச்சயமாக திருச்சி சிவா வந்து சேருவார் என்று அவருடைய நம்பிக்கை இருந்தது. நான் வந்துவிட்டேன். ஆக இன்றைக்கு இந்த விழா என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. 100 கவிஞர்கள் கலைஞரை பற்றி எழுதியவை. உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நேற்றைக்கு முன்தினம் கொடுக்கப்பட்ட இந்த நூலினை நேற்று முழுவதும் படிக்க நேரமில்லை. அமித்ஷா அவர்கள் அமைச்சராக இருக்கிற ஒரு துறையினுடைய விவாதத்தை நான் தான் தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவை தலைவரே அவையில் அறிவித்தார். அதற்கான தயாரிப்புகளில் இருந்தேன். ஆனால் அவரெல்லாம் அவைக்கு வருவதில்லை. யாருங்க? பிரதமரும் சரி, அவரும் சரி, அவைக்கு வருவதே கிடையாது. அதனாலே அந்த அமைச்சரவையை பற்றி விவாதிப்பதை கூட அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். அதற்காக நான் தயாரிப்பிலே இருந்து இன்று காலை அதுவும் முடியாமல், அதுவும் திமுக தான் இதை தொடங்கி வைக்கும் இந்த விவாதத்தை, திருச்சி சிவாதான் என்று அவை தலைவரே அறிவித்திருக்கிறார். ஆனால் அதுவும் முடியவில்லை என்கிற போது நேற்று முழுவதும் இந்த நூலினை என்னால் படிக்க இயலவில்லை. விமானத்தில் வருகிற போதுதான் நான் இந்த கவிதைகள் அனைத்தையும் படித்தேன். அந்த 2.25 மணி நேரத்திற்குள்ளாக இந்த 100 கவிதைகளையும் நான் படித்தேன்.
ஆனால் கவிஞர் எழுதியிருக்கிற முன்னுரையை நேற்று இரவு, இன்று காலை, இப்போது வரை 3 முறை படித்திருக்கிறேன். அதில் இருக்கிற கணம், ஒவ்வொரு சொல்லிலும் அவர் பொதித்து வைத்திருக்கிற உணர்வுகள், சொல்லில் பொருள் இருக்கும், ஆனால் உணர்வும் உணர்ச்சியும் இருந்தால்தான் அந்த சொல்லுக்கு உயிர் உண்டு. அதுபோல அந்த முன்னுரையில் அவர் எழுதியிருப்பதை படித்தாலே பின்னாலே இருக்கிற கவிதைகளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தானாக வரும். அவரே குறிப்பிட்டிருப்பதைப் போல தலைவருக்கு வாய்த்த மிகப்பெரிய சிறப்பு என்பது அவருக்கு முந்தைய தலைமுறை, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அவருடைய சமகால தலைமுறை, அவருடைய இளைய தலைமுறை என்று 3 தலைமுறைகளும் ஒரு தலைவனை பற்றி எழுதுகிற வாய்ப்பு என்பது கலைஞரை தவிர வேறு யாருக்கும் கிட்டியதில்லை. பாடுவதற்கு பொருள் வேண்டும், ஆனால் பாடு பொருளாக மாறுவதற்கு தகுதி வேண்டும். ஒருவர் கவிதை எழுத முனையலாம், விருப்பம் இருந்தால், ஆர்வம் இருந்தால், திறமை இருந்தால். ஆனால் பாடுவதற்குரிய பொருளாக ஒரு மனிதன் மாறுகிறார் என்றால் அதற்குரிய தகுதி எல்லோருக்கும் வருவதில்லை. பேச தெரிந்தவர்கள் கலைஞரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எழுத தெரிந்தவர்கள் கலைஞரை பற்றி எழுதாமல் அவருடைய எழுத்துக்கு முழுமை வடிவம் கிடைக்காது. கவிதை பாட தெரிந்தவர்கள் கலைஞரை பாடாமல் மனம் நிறைவு கொள்வது இல்லை. இந்த அளவிற்கு எல்லோருடைய உள்ளங்களையும் தொட்ட ஒரு மாபெரும் தலைவர். எதிர்காலத்தில் யாராவது தமிழ்நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு 3/4 நூற்றாண்டு காலத்தில் என்னவெல்லாம் நடந்தது, அரசியல் மாற்றங்கள் என்ன, இலக்கியத்தில் ஏற்பட்ட செழுமைகள் என்ன அல்லது சிதைவுகள் என்ன, பண்பாட்டில் ஏற்பட்ட பழுது என்ன அல்லது அதில் ஏற்பட்ட உயர்வு என்ன, கலாச்சாரம் என்ன ஆனது, என்னென்ன வடிவத்தில் விஞ்ஞானம் முன்னேறியது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒவ்வொன்றையும் தனியாக படிக்க வேண்டாம், கலைஞர் என்ற ஒரு தனி மனிதனை படித்தால் போதும். நான் சொன்ன இத்தனையும் அவருடைய வாழ்வோடு ஒன்று இருக்கிறது. சில பேர் 7 ஆண்டு இருக்கிறார்கள், சில பேர் நாடாண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏட்டையும் ஆண்டு நாட்டையும் ஆண்ட தலைவர் கலைஞர் மட்டும்தான். ஒரு காலத்திலே டாக்டர் மூவா அவர்கள் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பின்னால் ஆட்சியாளராக இருந்து இலக்கிய உணர்வோடு வாழ்கின்ற ஒரே மனிதனாக கலைஞர் தான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். திருவள்ளுவர் ஏடாண்டார் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடாண்ட மன்னர்களில் சில பேர் உருவாக்கி வைத்த அடையாளங்கள் இருக்கின்ற காரணத்தால் இருக்கிறார்கள். சோழ பேரரசு என்பது எத்தனையோ அரசர்களின் வரிசையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஒரு கரிகால் பெருவளத்தானை தெரியும், கல்லணை இருக்கிற காரணத்தால். ஒரு ராஜராஜ சோழனை தெரியும், தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற காரணத்தால். கங்கை கொண்ட சோழபுரம் தெரியும், ராஜேந்திர சோழன் இருந்த கட்டிய காரணத்தினால். ஆனால் மற்ற சோழ மன்னர்கள் யார் தெரியாது. பாண்டிய மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள், இலக்கியம் வளர்த்தார்கள், அவர்களில் பலர் கிடையாது. வரலாற்றில் இருக்கலாம், ஆனால் நினைவில் இருப்பார்களா? இல்லை. சேரமான் என்று வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர். அதில் மிக குறிப்பாக சேரமான் கணைக்கால் இருமுறை என் மனதை கவிர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன். சுயமரியாதைக்காக உயிர் தந்த அவன் புறநானூற்றுக்கு ஒரு கவிதையை தந்திருக்கிறான். அதனால் கணைக்கால் இருமுறை இருக்கிறானே தவிர மன்னனாக இருந்த காரணத்தால் அல்ல. ஏடாண்டவர்கள் நிலைத்து வாழ்கிறார்கள், நாடாண்டவர்கள் அந்த காலகட்டத்திலே மட்டுமே முத்திரை பதித்து விட்டு போகிறார்கள். ஆனால் நாடாண்ட காலத்திலும் காலம் மறக்காத அளவிற்கு சாதனை படைத்தவர்களின் வரிசையில் கலைஞர் வந்து சேர்கிறார். அந்த கலைஞரை கொண்டாடிய காரணத்தால் ஏட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கவி பேரரசு அவர்கள் நிலையான இடத்தை எதிர்கால தமிழ் உலகத்திற்கு தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் உண்டு. அவர் வாழுகின்ற கம்பன், யார் யாரெல்லாம் இருந்து இப்பொழுது இல்லை என்று ஏங்குகிறோமோ அந்த புலவர்களின் வடிவம். அவருக்கு யாப்பிலக்கணமும் தெரியும், புது கவிதையும் தெரியும், புதுமையான கவிதைகளும் தெரியும்,